வணக்கம். புதிய தலைமுறையின் தொடர் நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு அளிக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, தீர்ப்பு குறித்த எதிர்பார்ப்பு உள்ளிட்டவை பற்றி பல்வேறு கோணங்களில் விவாதிப்பதற்காக நமது அரங்கில் அதிமுகவின் ஆவடி குமாரும் திமுகவின் டி.கே. இளங்கோவன் விரைவில் இணைய இருக்கிறார். அதேபோன்று திருச்சி அரங்கத்திலிருந்து அரசியல் விமர்சகர் ஞானி இணைந்திருக்கிறார். நீதிமன்ற நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் கணபதி டெல்லியிலிருந்து இணைந்துள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் நீடிப்பாரா இல்லையா என்பது குறித்த தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலிருந்து வர இருக்கிறது. அது குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் முதலில் அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான ஞானியிடம் பேசலாம். ஞானி, இந்த இடத்துல ஏற்கனவே 2 பேர் கொண்ட நீதிபதிகள் இந்த விசாரணையை நடத்தி அதை 3 பேர் அமர்வுக்கு மாற்றியிருந்தார்கள். அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த தீர்ப்பானது வர இருக்கிறது. போன வாரம் இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட போது இருந்த தமிழக அரசியல் சூழல் வேறு, இந்த வாரம் இந்த தீர்ப்பு வரக்கூடிய சூழல் என்பது வேறு என உடனுக்குடனான மாற்றங்கள் தமிழக அரசியல் களத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு கட்டத்தில் இந்த தீர்ப்பினுடைய எதிர்பார்ப்பு, இந்த தீர்ப்பு வரக்கூடிய அந்த தருணங்கள் பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. தீர்ப்பு தமிழக அரசியல் மாறக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தீர்ப்பு மாறும் என்று சொல்ல முடியாது. தீர்ப்புக்கு ஏற்ப தமிழக அரசியலின் சூழல் மாறலாம். ஆனால் தமிழக அரசியலின் சூழலுக்கு ஏற்பலாம் தீர்ப்பு மாற முடியாது. அப்படி மாறினால் அது நம் நீதித்துறை மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்று ஆகிவிடும். நான் அப்படி எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தீர்ப்பு நான் துல்லியமாக சட்டப்படி தான் நடக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வழக்கில் சட்டப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிகுறிகளை பார்க்கிற போது பவானி சிங் நியமனம் தவறானது என்ற கருத்தை தான் இந்த பெரிய அமர்வும் கூட பேரமர்வும் கூட தெரிவிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் அது தவறான நியமனம் என்பதனாலே அந்த வழக்கு விசாரணை மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிடுவார்களா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் 2 தனித்தனியான பிரச்சனைகள். நியமனம் தவறு என்று உத்தரவிடுவது ஒன்று, அந்த நியமனத்திற்கு பிறகு அவர் பங்கேற்ற விதமே தவறு, எனவே அதனால் வழக்கில் மிஸ்ட்ரயல் ஏற்பட்டு விட்டது, மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடுவது இன்னொரு அம்சம். இந்த 2வது அம்சத்தையும் இந்த அமர்வு கணக்கில் எடுத்துக் கொள்ளுமா என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திரு டி.கே. இளங்கோவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு இளங்கோவன், இப்படி ஒரு சூழலில் மிகவும் எதிர்பார்ப்பை இந்த நியமனம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டதா இல்லை இயற்கையாகவே இருந்த ஒரு எதிர்பார்ப்பு திமுகவோட முயற்சியால் வெளிக்கொணரப்பட்டதா? இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பலரும் மறந்து விடுகிறார்கள். இந்த மாநிலத்தில் இந்த வழக்கு நடைபெறும் பொழுது அதை எதிர்த்து இந்த மாநிலத்தில் இந்த வழக்கு நடைபெற்றால் அது முறையான நடைபெறாது என்று நாங்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொன்னோம். காரணம், இந்த வழக்கு நடைபெறும் பொழுது இந்த வழக்கை நடத்துகிற அரசு வழக்கறிஞர் ப்ராசிக்யூட்டர் இந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர். அவர் எப்படி இந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர் இந்த முதலமைச்சருக்கு ஆதரவாக இருப்பாரா, சரியாக வாதிடுவாரா என்ற கேள்விகள்லாம் எழுகின்றன. இந்த காரணத்தினாலே தான் இது வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னோம். வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட பிறகும் இந்த அரசாங்கமே அரசு வழக்கறிஞரை நியமிக்கும் என்றால் நாங்கள் எதை சொல்லி இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றினோமோ அது அடிபட்டு போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். எந்த காரணத்தினால் நாங்கள் இந்த வழக்கு தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடாது என்று சொன்னோமோ அதே காரணத்தை கர்நாடகாவிலும் தொடரும் என்றால் இப்பொழுது நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் பெற்ற தீர்ப்புக்கு என்ன மதிப்பு என்பதுதான் எங்கள் கேள்வி. இந்த இடத்துல தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பு காலதாமதமாகி கொண்டே இருக்கிற சூழல், வேகமாக தமிழக அரசியல்களும் மாறி வரக்கூடிய சூழல், ஒரு வகையான தொய்வை அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்த காலதாமதம் ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, அதாவது அதுக்கு முன்னே மரியாதைக்குரிய டி.கே. இளங்கோவன் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதாவது இந்த வழக்கினுடைய நோக்கம் எது, அவங்களுடைய நோக்கன்றதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பவானி சிங்கை முதல் நியமித்தது கர்நாடக அரசாங்கம் தான். அதனால் பவானி சிங் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. பவானி சிங் இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜராகணுன்றது எங்கள் நோக்கமும் இல்லை. அவரை கொண்டு அங்கே நிறுத்தினது யார்? நாங்களாக கொண்டு வந்து நிறுத்தினோம்? இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்திச்சா, இல்லை டிஓவிசி கொண்டு வந்து அவரை அந்த விசாரணையில் ஈடுபடுத்தியது ஆச்சாரியாவுக்கு பிறகு பவானி சிங்கை கொண்டு வந்தது கர்நாடக அரசாங்கம்.
அதனால் அதை வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை. அதனால் அது அவங்க கொண்டு வந்தாங்க. பவானி சிங் வந்து சரியாக இருந்தாரா, ஆதரவாக இருந்தாரா, இல்லை அவங்க சொல்லி இந்த கேஸை வந்து திசை திருப்புறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரான்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தாமதப்படுத்தப்படுகிறது. அதற்கு இதெல்லாம் காரணங்கள் அவங்களால் உருவாக்கப்பட்ட காரணம் அவங்களாலேயே வந்து வழக்கா மாறுது. இல்லை, இப்போ பவானி சிங் நியமனத்தால் தான் பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டாலும், அவர் இந்த வழக்கை சரியாக வாதாடவில்லை அப்படின்னு சொன்னாலும், ட்ரையல் கோர்ட்டில் குன்ஹா தலைமையிலான அந்த அமர்வு முன்பு இறுதி வாதங்களை முன்வைத்து தண்டனை பெற்றுக் கொடுத்த அரசு வழக்கறிஞர் பவானி சிங் தானே. அப்போ அந்த இடத்துல எந்த விதமான சந்தேகம் எழலையாங்கிற ஒரு கேள்வியும் கூடுதலாக கட்டாயமாக அந்த ட்ரையல் கோர்ட்டிலே அவர் வாதிடும் பொழுது 2 முறை அவர் நீதிபதியால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். தண்டம் கட்ட சொல்லியிருக்கிறார் நீதிபதி. அவர் செய்த தவறுக்கு அவர் சரியாக ஒரு அரசு வழக்கறிஞராக செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு நீதிமன்றமே அவருக்கு தண்டம் செலுத்த சொல்லி அதன்படி அவர் செலுத்தி இருக்கிறார். எனவே பவானி சிங் செயல்படுகிறாரா என்பதை தாண்டி ஒரு வழக்கை நடத்துகிற மாநிலம் அவரை மீண்டும் முதலில் அவரை நியமித்தது சகோதரர் சொன்னது போல கர்நாடக அரசு தான். ஆனால் இந்த மேல்முறையீட்டு வழக்கிலே அவரை நியமித்தது தமிழ்நாடு அரசு. அவரே சொல்லியிருக்கிறார், என்னை நியமித்தது தமிழ்நாடு அரசு, ஆகையால் நான் வாதிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, அந்த இடத்துல ஒரு வாதம் அதிமுக தரப்புலையும் முன்வைக்கப்படுது. இதை பொதுவாக விமர்சிக்கக்கூடியவர்கள் தரப்புலையும் வைக்கிற வாதம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறது. 6 மாத காலங்களுக்குள் வழக்கை முடித்து தர வேண்டும். ஒரு நிமிஷம், காலக்கெடு நிர்ணயித்திருக்கிறது. அந்த காலக்கெடுக்குள் முடிக்கணும்னா ஏற்கனவே இந்த வழக்கை வாதாடி அனுபவம் பெற்ற பவானி சிங்கை மீண்டும் நீடிப்பது என்பது டிவிஎஸ்சிக்கு இருக்கிற அந்த பிரஷரையும் ஒரு சரி செய்து கொள்வதற்கான முயற்சி தான். இதில் என்ன தவறு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இதில் கொஸ்டின் ஆஃப் லா. எங்கள் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது எந்த நோக்கத்துக்காக ஒரு வழக்கை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்து செல்கிறோமோ அந்த நோக்கம் அடிபட்டு போகும் பொழுது அந்த வழக்கை இன்னொரு மாநிலத்திலே நடத்துவதன் பொருள் என்ன? இப்பொழுது பவானி சிங் நீடிக்கலாமா இல்லையா என்பது கேள்வி அல்ல. வேறு ஒரு மாநிலத்திலே அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை மாற்ற சொன்ன பிறகு அந்த மாநிலம் அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் எண்ணம். அந்த எண்ணப்படி நடக்கிறதா, ப்ராசிக்யூட்டர் அந்த மாநிலத்தால் நியமிக்கப்படுகிறாரா என்கிறது தார்மீக கேள்வி. இதில் வேறு பிரச்சனை இல்லை. தார்மீகமாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அங்கே மதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இந்த இடத்துல நியமனம் தொடர்பாக தான் மீண்டும் மீண்டும் சர்ச்சைகளும் அந்த வழக்கில் வாதாடக்கூடிய எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாமே அந்த நியமனம் தொடர்பாக தான் இருக்கிறது. 2வது மேல்முறையீட்டில் டிவிஎஸ்சி ரெஃபரன்ஸும் இவர் இருக்குன்னு பவானி சிங்கே ஒத்துட்டு இருக்காரு. அதுதான் அந்த இடத்துல சர்ச்சையும் சந்தேகத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது மரியாதைக்குரிய டிகே சொல்றது, இளங்கோவன் அவர்கள் சொல்றது போல அவர் வந்து எந்த நீதிமன்றத்தால் அவர் தண்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறாரோ, அபராதம் செலுத்தினாரோ அதே நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்து வழக்காடிருக்கார். அவர் அபராதம் அவர் சரியாக வழக்காடலை, தண்டிக்கப்பட்டார்னா அவர் அப்போ நீக்கியிருக்கணும் நீதிமன்றம். அல்லது அவருக்கு ஏதாவது அவர் வந்து காலதாமதப்படுத்துகிறாரு, அதுக்கு அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாரு. அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாத, ஒரு உடல்நிலை சரி இருக்கோ சரியில்லைன்றதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, இந்த வழக்க முடிக்கணும், சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நான் அபராதம் விதிப்பேன்னு சொல்லி அவர் கொண்டு வரதுக்கான முயற்சி தான் பண்ணாங்களே ஒழிய அவர் வந்து தகுதியின்மை இருந்தால் அல்லது அவர் சரியான வழக்கறிஞராக அதில் பணியாற்றவில்லை என்றால் அவர் நீக்கி இருக்கணும். நியமிக்கப்பட்ட ஒரு அரசு வழக்கறிஞர் காலதாமதப்படுத்தும் போது முதல் நடவடிக்கை அபராதம் தானே, உடனடியாக நீக்கிறது எப்படி சரியா வரும்? இல்லை, அந்த வழக்கில் அவர் தொடர்ந்து வழக்காடி வந்து எங்களுக்கு எதிரான ஒரு கடுமையான தண்டனையும் வர்றதுக்கு காரணம் வந்திருக்காரு. அந்த வழக்கு தொடர்ந்து நடத்திருக்காருல்ல. அப்போ அவர் தகுதியின்மை அவர் வந்து அந்த வழக்கில் தொடர்றதுக்கு அவருடைய தகுதியின்மை என்ற அதை சொல்ல அந்த தகுதியின்மைக்கு பிறகுதான் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் வந்து எங்களுக்கு கடுமையான பாதிப்பை உருவாக்குகின்ற தீர்ப்பு வர்றதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு. அதனால அதை பற்றி அது வந்து எங்களுக்கு அக்கறை இல்லாத விஷயம். நீங்க அது சொன்னது போல அந்த வழக்கு சென்னையிலிருந்து கர்நாடகாவுக்கு மாற்றத்துக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை சொல்றாரு. இங்கே வந்து இங்கே இருந்தால் அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்காது, அதனால மாற்றணும்னு சொல்லி மாற்றினதா சொல்றாரு. நான் இப்போ அந்த வழக்கு கர்நாடகாவில் நடக்கணும்னு சொல்ல அந்த வழக்குக்கு இவர் வந்து
கர்நாடக அரசாங்கம் நியமிக்கணும்னு சொன்னாங்க, அந்த நியமிச்சிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் அவர் அவருடைய வாதப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு தொடர்ற வழக்குல அவர் பணியாற்றுறதுல என்ன தவறு? நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஞானி, இப்ப இந்த இரண்டு தரப்பான வாதங்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கு பிரச்சனை என்பது மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் ஆஜராவது சரியானதல்ல, அது சட்ட விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிற வாதத்தை தான் திமுக தரப்பு தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் வரை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் ஏற்கனவே எங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தவர் தான், அவருடைய நியமனத்தில் எந்த விதமான பிரச்சனை இருக்க போறதில்லை, அவர் ஏற்கனவே எங்களுக்கு எதிராகத்தான் வலுவாக வாதாடி இருக்கார் அதிமுக தரப்பு சொல்லுது. இந்த மூமெண்ட், இந்த சட்ட நடைமுறைகள், இது நடந்த விதம் பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பவானி சிங்கில் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நீதிபதி குன்ஹா ஏற்கனவே கண்டிக்க வேண்டிய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார், அபராதம் வைத்திருக்கிறார். அதில் பவானி சிங் நடந்து கொண்டதை பற்றி அந்த நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டத்திலும் அவரை தொடர வேண்டுமா என்பதை நியாயப்படி கர்நாடக அரசு யோசித்திருக்க வேண்டும். ஏன்னால் இது கர்நாடக அரசு இந்த இடத்துல அதனுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்கிறது. அவர்கள் கீழ்கோர்ட்டிலே தங்கள் நியமித்த வழக்கறிஞரை நீதிபதி கண்டித்தார் என்றால் தொடர்ந்து மேல்முறையீட்டில் அவரை நீடிக்க முடியுமா என்பதை கர்நாடக அரசு முடிவு செய்ய வேண்டும். அப்போ கர்நாடக அரசு என்ன முடிவெடுக்கிறது என்பது இங்கே முக்கியம். அந்த கர்நாடக அரசு பவானி சிங்கை மேல்முறையீட்டுக்கு நியமிக்கவில்லை என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ அதைத்தான் இப்போது விசாரிக்கக்கூடிய பேரவரம் என்பது சட்ட ரீதியாக இந்த நியமனம் செல்லுமா செல்லாதா என்பதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ இந்த இடத்துல திரு இளங்கோவன் ஒரு முடிவு எதிர்பார்த்து, அது இவர் ராவடிக்குமார் சொல்வது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தாமதப்படுத்துறாருன்றது அவர் பாசிட்டிவாக அந்த தீர்ப்பை எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி திமுக ஒருவேளை இது பாசிட்டிவாக வந்துடும், அதற்கு இவருடைய இது காரணமாயிரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்களா? இல்லை, அச்சத்தின் காரணமாக அல்ல. அச்சத்தின் காரணமாகன்னு சொல்ல முடியாது. இதில் அச்சம் இல்லை. ஏனென்றால் கீழமை நீதிமன்றம் மிக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை மட்டும் வைத்து பார்ப்போம் என்றால் மற்ற வெளியே அது குறித்து பேசப்படுகிற வதந்திகள், செய்திகள் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டாளர்களின் வாதங்கள் இவற்றை மட்டும் பார்க்க வேண்டுமென்றால் நீதிமன்ற தீர்ப்பை மறுதளிக்கக்கூடிய எந்த வாதத்தையும் மேல்முறையீட்டாளர்கள் செய்யவில்லை என்பதுதான். இதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், சில தருணங்களில் பவானி சிங் அரசு வழக்கறிஞர்களாக இருந்து சில நேரங்களில் அவை அமைதி காத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நாம் சொல்லுவது எந்த நோக்கத்திற்காக இந்த மாநிலத்திலே இந்த வழக்கு நடைபெறக்கூடாது என்று நாங்கள் கருதி வேறு மாநிலத்துக்கு எடுத்து சென்றோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமென்றால் அந்த மாநில அரசால் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற வாதம் இருக்கிறது. இதில் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசு இவரை நியமித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு நியமிக்கக்கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அந்த உச்சநீதிமன்ற கடந்த 18 ஆண்டுகள் 17 ஆண்டுகளுக்கு முன்னாலே 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்த அந்த தீர்ப்பை அமுல்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை கோரி சென்று இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு விவாதம் தொடரும்.